Hello and welcome families. This is Khan Kutti Story and I'm your MRK. இந்த கேமை சின்ன வயசுல விளையாடாத 90 கிட்ஸே இருக்க முடியாது. இந்த கேமை வச்சு ஒரு குட்டி கதை சொல்லலாமா? ஒரு ஊர்ல ஒரு சின்ன பையன் ஒரு நாயை வளர்த்துட்டு இருந்தாரு. அதை எந்த பொருளை தூக்கி போட்டாலும் எடுத்துட்டு வர மாதிரி ட்ரைனிங்கும் கொடுத்து வச்சிருந்தாரு. அந்த ஊர்ல ஒரு அழகான குளம் இருக்கு. தினமும் சாயந்தரம் அந்த குளத்துல குளிச்சுட்டு விளையாட அங்க நிறைய வாத்துகள் கூட்டம் கூட்டமா வரும். அந்த நேரத்துல எப்பவுமே சில பேர் டக் ஹண்டிங்காகவும் வருவாங்க. அப்படி பறந்து போற வாத்துகளை வேட்டையாடுறதுதான் அவங்க வழக்கம். துப்பாக்கி சுடுபட்டு வாத்துகள் நிறைய அந்த குளத்து தண்ணியிலேயே விழுந்துடும். அப்படி விழுற வாத்துகளை இந்த டாக் குளத்துல இருந்து தூக்கிட்டு வந்துட்டு இந்த பையன் கிட்ட தந்துடும். இப்படியே தொடர்ந்து டெய்லி அந்த வாத்துகளை அந்த டாக் எடுத்துட்டு வந்து தர்றதுல ஒரு நாள் ஒரு ஆச்சரியம் நடக்குது. அந்த நாய்க்கு தண்ணி மேல நடந்து போய் எடுத்துட்டு வர்ற அளவுக்கு ஆற்றல் வந்துச்சான். இந்த அதிசயத்தை பார்த்துட்டு இந்த பையனால நம்ப முடியல. ஏன்னா நாய்களுக்கு தண்ணியில நீந்தி போக தான் தெரியும். ஆனா இவர் வளர்க்குற அந்த நாய்க்கு தண்ணியில நடக்கவே தெரியுதுன்னு வியந்து பாக்குறாரு. அப்புறம் யோசிக்கிறாரு, இந்த அதிசயத்தை நம்ம மட்டும் பார்த்தா எப்படி, இந்த ஊர் மக்களுக்கே காட்டணுமே, ஏன்னா இது வரைக்கும் இந்த மாதிரி அதிசயத்தை யாருமே பார்த்திருக்க மாட்டாங்கல்ல அப்படின்னு யோசிச்சுட்டு ஊர் மக்களுக்கு எல்லாம் கூப்பிடுறாரு. அன்னைக்கு ஈவினிங் ஊர் மக்கள் எல்லாரும் இந்த அதிசயத்தை பார்க்க கூடியிருக்காங்க. வழக்கம் போல துப்பாக்கி சுடுற சத்தம் கேக்குது. வாத்து தண்ணியில கீழே விழுது. எல்லாரும் வெயிட் பண்ண அந்த நேரமும் வந்துடுது. அவ்வளவு நேர்த்தியா அந்த நாய் தண்ணி மேல நடந்து போய் அந்த வாத்தை தூக்கிட்டு வருது. ஊர் மக்கள் எல்லாருக்கும் ஒரே ஷாக். இதுல சில பேர் வியந்து பார்த்துட்டே இருக்காங்க. ஆனா பல பேர் பேசுகிறது என்ன தெரியுமா, இது என்ன நாய், சரியா நீச்சல் கூட அடிக்க தெரியாம நடந்து போய் எடுத்துட்டு வருது. நீங்க யாருமே செய்ய முடியாதது ஒண்ணு செஞ்சு சாதிச்சு காட்டினாலும் சரி, இந்த 4 பேர் சொல்லுவாங்க தெரியுமா, 4 பேரு, அதுலயும் குறை கண்டுபிடிச்சிட்டே தான் இருக்க போறாங்க, உங்களை காயப்படுத்திக்கிட்டே தான் இருக்க போறாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, நம்மளால எல்லாரையும் திருப்திப்படுத்திட்டே இருக்க முடியாது. உங்களுக்கு வர நெகட்டிவ் டாக்ஸ் எல்லாம் இக்னோர் பண்ணிக்கிட்டு போய்கிட்டே இருங்க.